நாகார்ஜுனாவும் அவருடைய மனைவியாகிய கவிதா அவர்களும் வந்து நைட் வந்து வாக்கிங் போலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அந்த நேரத்துல கவிதா வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. போனவங்களை காணோம். என்னன்னு பார்க்கும்போது அவங்க பாத்ரூம்லயே வந்து வழுக்கி விழுந்து மயங்கிய நிலையில இருந்திருக்காங்க. நாகார்ஜுனா அவர்கள் போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள கவிதா அவருடைய உயிர் வந்து போயிருக்கு. இந்த மரணத்துல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறதாக சொல்லி அவங்க கவிதாவுடைய அப்பாவாகிய தக்ஷணமூர்த்தி அவர்கள் வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த மார்ச் மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 100 சவரன் நகை போட்டேன். 13 சவரம் நகை வந்து மாப்பிள்ளைக்கு மட்டுமே போட்டேன். அது மட்டும் இல்லாம சொகுசு கார் வாங்கி கொடுத்தேன். வைர மோதிரமும் மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன். 2.5 லட்சம் வந்து ரொக்கமும் வந்து வைத்து அவ்வளவு வந்து கிராண்டா வந்து என்னுடைய பொண்ணோட திருமணத்தை செஞ்சு வச்சேன். இதுவும் பத்தலன்னு சொல்லிட்டு என் பெண்ணோட மாமியார் வந்து நகையை காட்ட சொல்லி என் பொண்ணை வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.